श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तारियवय्यो मगसन्निध्येयुसैसयं किययं मी नमः तियसाननाहम् सत्यं दासान अच्युयण्ठिरजोयिं गलुननयितडतमालम् अहिन्दनयरो सहायलेक्कगैन्दम् இந்த அச்சுத சதகத்துல பிராகிருத ஸ்தோத்திரத்துல வேதாந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் சொல்லணும்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பத்திருக்கார். தமிழ்ல வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் வச்சு தமிழ் பிரபந்தம் சாதிச்சார். சம்ஸ்கிருதத்துல வேதாந்தங்கள் தான் நிறைய கொட்டி கொடுத்திருக்கார். அந்த மாதிரி பிராகிருத பாஷையில பண்ற கிரந்தம் ஒரு கிரந்தம் இதுதான். இதுல பகவத் ஸ்துதி அப்படின்னு இருக்கிற மாதிரி வேதாந்த அர்த்தங்களும் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சுவாமியுடைய சங்கல்பம் போல இருக்கு. அதனால அடிப்படை அர்த்தத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சாதிக்கிறார். 100 ஸ்லோகத்துல சகல வேதாந்த அர்த்தங்களும் சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுல நாம பார்த்தோம், முதல்ல வேதாந்த அர்த்தத்துல அடிப்படையான அர்த்தம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானை நாம் வேதத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும், வேற எதனாலையும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டா, வேதத்திலே சொல்லப்பட்ட ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் கேட்டா, சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அமலஸ்வரூபம், ஆனந்தஸ்வரூபம், அனந்தஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம் அப்படின்னா எப்பவுமே இருக்கும்னு அர்த்தம். அச்சேதன வஸ்து மாதிரி அழிஞ்சு போகாது. அச்சேதன வஸ்துல அழிஞ்சு போயிடுமோ இல்லையோ, காணாது போயிடுமோ இல்லையோ, அப்படி இல்லாம இருக்காது, எப்பவுமே இருக்கும்னு அர்த்தம். ஞானம் அப்படின்னா எப்பவுமே ஞானத்தோடு கூட சர்வஜனா இருக்கும்னு அர்த்தம். நம்மள மாதிரி கிடையாது, இல்ல முக்தர்கள் மாதிரி கிடையாது. முக்தர்கள்லாம் மோட்சத்துக்கு போன அப்புறம் தானே சர்வஜாலானா. அனந்தம் அப்படின்னா சகல தேசத்திலையும் சகல காலத்திலையும் இருக்கா மாதிரி எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தர்யாமையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லா வஸ்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் மொத்தமாக இருப்பான். இருக்கும்னா பகவத் ஸ்வரூபம் இருக்கும் அப்படின்னா, அதனால நித்திய சூரிகள் கூட அப்படிலாம் இருக்க முடியாது. அதனால சத்தியம் ஞானம் அனந்தம், அதுக்கப்புறம் ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும். அதுக்கப்புறம் அமலம் அப்படின்னா தோஷம் இல்லாத ஸ்வரூபமா இருக்கும் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லி இருக்கு. அதனால அதை எடுத்து, ஏன்னு கேட்டா ஈஸ்வரன்னா பரமாத்மா, அந்த ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு நாளும் அழியாமல் சத்தியமா இருக்கும், ஞானஸ்வரூபமாக இருக்கும், சர்வஜனாக இருக்கும், எல்லா இடத்திலையும் பரவி இருக்கும், எல்லா காலத்திலையும் இருக்கும், எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கும், எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கும், ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும் அப்படின்னு இத்தனையும் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அடுத்த விஷயம் நாம பார்க்க போறோம். இப்போ இந்த விஷயத்த சொன்னது முன்னாடி 8வது ஸ்லோகத்துல பார்த்தோம். சங்கவிய சயலகேயம், எல்லா கேயம் எதுவுமே கிடையாது, தோஷம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரணாகய சச்ச சச்சனானந்தம், சத்திய ஞான ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும். உல்லங்கிய திவிகந்தம், 3 விதமான அந்தமும் கிடையாது. காலத்தினாலையும் முடிவு கிடையாது, எல்லா காலத்திலையும் இருக்கும். தேசத்தினாலையும் முடிவு கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். வஸ்துனாலையும் முடிவு கிடையாது, எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கும். அப்போ இப்படியாக உபனிஷத்துகள் எல்லாம் சொல்லுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 8வது ஸ்லோகத்திலே நாம பார்த்தோம். அடிப்படையா பகவான் யாரு அப்படிங்கிறது. அடுத்தது 9வது ஸ்லோகம். குணசின கீரசிகேன வீவேசின சண்டவிஜசி அனன்னடியோ ஹரசி நிகிலம் நகீரசி அஹிந்தனயரிந்த அனகஜோயி புரந்தோ கரோஷி ந கிரியசே கேனாபி ஸ்தாபயசி ந சம்ஸ்தாப்யசே நன்யஸ்திதः ஹரசி நிகிலம் ந கிரியசே அஹீந்திர நகரேந்திர அனகஜோதிஸ்புரன். அடுத்த விஷயம், அதாவது
பரமாத்ம ஸ்வரூபத்தை பத்தி பார்த்தோம். சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம்னு. ஆனா இதெல்லாம் சட்டுன்னு புரியாது. ஆத்மாங்கிறது எப்படி இருக்கும், அந்த ஸ்வரூபத்தை சொல்றது இது. ஆனால் ஸ்வரூபத்தை சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம் ரொம்ப. அதனால வெளியில இருந்து ஏதாவது அடையாளம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உபனிஷத்து என்ன பண்றது, பரமாத்மானா யாரு? இப்போ ஒரு குழந்தை நம்ம கேட்கறது வச்சுப்போம், அப்பா அம்மாட்ட, அம்மா பெருமாள்னா யாரு அப்படின்னு கேட்டா, சத்தியஸ்வரூபமா இருப்பார், ஞானஸ்வரூபமா இருந்தா சொன்ன குழந்தைக்கு புரியுமா? அப்ப அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும், அப்பா உன்னை படைத்தவர், உனக்கு கை கால்லாம் கொடுத்தவர், உனக்கு நல்ல புத்தியை கொடுத்தவர் அப்படின்னு தானே சொல்லணும். அதனால உபனிஷத்து என்ன பண்றது, பகவான்னா யாரு, பரபிரம்மன்னா யாரு அப்படின்னா, அதுக்கு முதல் பதிலாக இந்த ஜகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவர், ஜகத்தையெல்லாம் ரட்சிப்பவர், ஜகத்தையெல்லாம் சம்ஹாரம் பண்றவர் பகவான் அப்படின்னு அழகா ஒரு பதில எல்லா உபடத்திலையும் இருக்கு. இந்த விஷயம் சகல உபடத்திலையும் இருக்கு. ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தா, ஜகத்தினுடைய சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரத்தையும் செய்பவர். ஸ்திதினா ரக்ஷா, நடுவுல, இது எல்லாத்தையும் செய்யறது தான் பரபிரம்மம் அப்படிங்கிற விஷயத்த உபநிஷத்து சொல்றது. இப்படி சொன்னாதானே குழந்தைக்கு புரியும். அப்படின்னா உன்னை சிருஷ்டித்தவன் ஒருத்தன் இருக்கான், உங்க அம்மா அப்பாவையும் சிருஷ்டித்தவன் ஒருத்தன் இருக்கான், இந்த உலகத்துல எல்லாத்தையும் சிருஷ்டித்தவன் ஒருத்தன் இருக்கான், ரட்சிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா புரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானப்புறம் அந்த குழந்தை கேட்கும், அப்பா இப்படி சிருஷ்டிக்கிறவன் ரட்சிக்கிறவன் சம்ஹாரம் பண்றவன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன், அவன் எப்படி இருப்பான், எந்த மாதிரி ஆகாரத்துல இருப்பான்னு கேட்டா, அப்போ சத்தியஸ்வரூபமா இருப்பான், என்னைக்குமே அழியாது, ஞானஸ்வரூபமா இருப்பான், சுயம் பிரகாசமா இருப்பான், சர்வஜனா இருப்பான்னு அர்த்தம். இதெல்லாம் அப்ப சொன்னா புரியும். ஆக முதல்ல சொன்னது இருக்கும் இல்லையோ, முதல்ல உபனிஷத்து சொல்றது என்ன கேட்டா, இந்த ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்பவன் அப்படின்னு. உடனே அடுத்த ஒரு கேள்வி வரும், இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அப்ப அவனை படைத்தவன் யாரு அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் படைச்சிருக்கணும். உலகத்தையெல்லாம் படைத்தவன் பகவான்னா அவனை படைத்தவன் யாரு? உலகத்தையெல்லாம் ரட்சிப்பவன் பகவான் அப்படின்னா அந்த பகவானை ரட்சிப்பவன் யாரு அப்படின்னு கேள்வி வரும் இல்லையோ. நம்ம எல்லாரையும் பகவான் ரட்சிக்கிறான் அப்படின்னா அந்த பகவானை ரட்சிக்கிறவன் யாரு? அப்போ வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, உலகத்தையெல்லாம் படைக்கிறவன் பரபிரம்மம், அவனை படைத்தவன் யாரும் கிடையாது, அவன் அனாதியா இருக்கான். உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிறவன் பரபிரம்மம், அவனை ரட்சிப்பவன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாது. ஏன்னா அவன் ஸ்வனிஷ்டன். ஸ்வனிஷ்டன்னா தன்னைத்தானே ரட்சிக்க கூடியவன், வேற யாரும் தேவை கிடையாது, இன்னொருத்தர் ரட்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாதிரி உலகத்தையெல்லாம் சம்ஹாரம் பண்றவன் பகவான், அவனை யார் சம்ஹாரம் பண்றான்னா அவனுக்கு சம்ஹாரமே கிடையாது, அனாதியாக அனந்தமாக எப்பவுமே இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்றது பல இடத்துல. உதாரணமாக பார்த்தோம்னா, பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம்னு வரும். பதிம் விஸ்வஸ்ய, உலகத்துக்கெல்லாம் சுவாமியா இருக்கிறவன், அவனுக்கு சுவாமி யாருன்னா அவனுக்கு சுவாமி அவனேதான், ஆத்மேஸ்வரன் அப்படின்னு சொல்றேன், வேற யாரும் கிடையாது. அதனால அதையும் சேர்த்து தான் சொல்லணும், அப்பதான் புரியும் சரியா. உலகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் பரபிரம்மன் சொன்னா போறாரு, அப்ப அவனை சிருஷ்டிக்கிறவன் யாருன்னு அடுத்த கேள்வி கேட்கும் குழந்தைகள்லாம். உலகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் அவன்பா, அவனை சிருஷ்டிக்கிறது யாரும் கிடையாது, அவன் அனாதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. ஆக அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல அழகா காமிக்கிறார். கரோஷின கிரியசே கேனாபி, எம்பெருமானி நீ உலகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறாய், ஆனால் உன்னை யாரும் சிருஷ்டிப்பது கிடையாது. நீ உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிறாய், ஆனால் உனக்கு ரட்சைக்கு காரணமாக ஒருத்தர் கிடையாது, நீ யாராலையும் ரட்சிக்கப்படவில்லை. உலகத்தையெல்லாம் சம்ஹாரம் செய்கிறாய், ஆனால் உன்னை சம்ஹாரம் செய்பவர் யாரும் கிடையாது. அகீந்திர நகரேந்திர, அகீந்திர நகரத்து சுவாமியே எம்பெருமானே, அனகத் ஜோதிஹி ஸ்புரன்னு, குற்றம் இல்லாதவனே, ஜோதிஷாக எப்பவுமே பிரகாசித்துக் கொண்டு இருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றது. ஏன்னா இப்படி எம்பெருமான் பிரகாசித்தின் மரம ஜோதிஷாக பிரகாசித்து இருக்கிறபடினால்தான் அவனை சிருஷ்டிக்கிறதும் யாரும் கிடையாது, அவனை ரட்சிக்கிறதும் யாரும் கிடையாது. அவனே தான் தன்னைத்தானே ரட்சிச்சு கொள்கிறான், அவனேதான் தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு சிருஷ்டியும் கிடையாது சம்ஹாரமும் கிடையாது, எப்பவுமே இருக்கான் அப்படிங்கிறபடினால. அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமானை, உலகத்தையெல்லாம் படைப்பவன் ஆனால் அவன் படைக்கப்படாதவன், உலகத்தையெல்லாம் ரட்சிப்பவன் அவன் மற்றொருவரால் ரட்சிக்கப்படாதவன்,
உலகத்தையெல்லாம் சம்ஹாரம் செய்பவன், அவன் மற்றொருவரால் சம்ஹாரம் செய்யப்படாதவன். அப்படிப்பட்ட அனக ஜோதிஷாக, குறைவற்ற ஒரு ஜோதிஷாக, இதுதான் ஜோதிஷ். எப்படி பிரகாசிக்கிறான், பிரகாசிக்கிறாங்கிற அப்படின்னால ஜோதிஷ். எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான், ஆனா அவனை சிருஷ்டிக்கிறது யாரும் கிடையாதுன்னு எப்படி பிரகாசிக்கிறான் பாரு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கரோஷி ந கிரியசே கேனாபி, கரோஷி சிருஷ்டிக்கிறாய், ந கிரியசே கேனாபி ஆனால் வேற யாராலையும் சிருஷ்டிக்கப்படாமல் இருக்கிறாய். நீதான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிற, ஆனால் உன்னை சிருஷ்டிக்கிறதுன்னு வேற ஒருத்தர் கிடையாது, ஏன்னா அனாதியா இருக்கிறபடியினாலே அப்படின்னு அர்த்தம். எல்லாம் உபநிடத்தெல்லாம் பார்த்தோம்னா எல்லாரையும் பகவான் சிருஷ்டிக்கிறன்னு வரும். பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார், சிவனை சிருஷ்டிக்கிறார், இந்திரனை சிருஷ்டிக்கிறார், இப்படி எல்லாம் வரும். எல்லாரையும் சிருஷ்டிக்கிறார். ஆனால் அந்த பரபிரம்மமான நாராயணனை சிருஷ்டித்தார் ஒருத்தர் அப்படிங்கிறது உபநிடத்துல எங்குமே கிடையாது. நாராயணத்திலிருந்து பிரம்மா, நாராயணாத் பிராணோ ஜாயதே, நாராயணாத் பிரம்மா ஜாயதே அப்படிலாம் உண்டு. ஆனா நாராயணன் இன்னொருத்தட்டேந்து வந்தான் அப்படின்னு எந்த வச்சனமும் எந்த உபநிடத்திலையும் கிடையாது. அப்படி எங்கேயாவது ஒன்னு ரெண்டு இடத்துல சொல்லியிருந்தா அவர் அவதாரம் பண்ணாங்கிற அர்த்தத்துல தான் வரும். அவர் சிருஷ்டிக்கப்படுகிறாங்கிற அர்த்தத்துல வராதான். அதனால கரோஷி ந கிரியசே கேனாபி, அதே மாதிரிதான் ரக்ஷா, ஸ்தாபயசி ந சம்ஸ்தாபியசே அனன்யஸ்திதா, ஸ்தாபயசி எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு அர்த்தம். அது இருக்க வேண்டிய நிலையிலே இருக்க வைத்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஸ்தாபயசினா நிலைக்க வைத்திருக்கிறாய். சிருஷ்டிச்சது மாத்திரம் இல்லாமல் நிலையா இருக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி அதை நிலையா வச்சிருக்க. ஆனால் ந சம்ஸ்தாபியசே, உன்னை யாரும் வைக்கவில்லை, உன்னை யாரும் ரட்சிக்கவில்லை, அதான் நீ ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா அனன்யஸ்திதாக, வேற யாருக்கிட்டையும் நீ இல்லையே, நூத்தரை அண்டி இல்லையே, நீ சுதந்திரனா இருக்கார். எம்பெருமானை பார்த்து சொல்ற, நீ சுதந்திரன். அப்ப உன்னை யாரும் ரட்சிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேண்டாம். அனன்யஸ்திதாக, வேறு ஒருவரிடம், வேறு ஒருவரை ஆசிரித்து அவரிடம் இருப்பவர் கிடையாது பெருமாள் அப்படின்னு அர்த்தம். ஹரசி நிகிலம் நக்ரியசே, ஹரசின சம்ஹாரம் செய்கிறாய்ன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றாய் மொத்தத்தையும், ஆனால் நக்ரியசே, ஆனால் நீ சம்ஹாரம் செய்யப்படவில்லை. எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றவர், அப்ப அவரை சம்ஹாரம் பண்றது யாருன்னு கிடையாது. உதாரணமா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், மக்களை நிறைய பேர் உயிரை வாங்குறது யமதான், யம தர்மராஜன் நிறைய பேர் சம்ஹாரம் பண்றான். அப்ப அவளுக்கு டைம் ஆச்சுன்னா அவளுடைய பிராணனை எடுத்துடுறான் அப்படின்றது. அந்த யம தர்மராஜனுக்கும் யமனாக அவனுடைய உயிரும் எடுக்கிறவன் பரமசிவன், பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுக்கும் யமனாக அவனுடைய உயிரும் எடுக்கிறவர் பெருமாள் அப்படின்னு இருக்கு. அதனால யமன் தான் எல்லா உயிரும் எடுக்கிறான் மாத்திரம் இல்லை, யமனுக்கும் மேற்பட்ட இடங்கள்லாம் இருக்கு. அப்போ எல்லாரும் பகவானாலே சம்ஹாரம் செய்யப்படுபவர்கள். சம்ஹாரம் செய்யப்படாதவன் யாருன்னா எம்பெருமான் தான். ஹரசி, நீ சம்ஹாரம் செய்கிறாய், நிகிலம் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்கிறாய், ந கிரியசே ஆனால் சம்ஹாரம் செய்யப்படாமல் இருக்கிறாய், உன்னை யாரும் பண்ணலன்னு அர்த்தம். அகீந்திர நகரேந்திர அனக ஜோதிஸ்புரன், அகிந்த நகரத்து தலைவனே அனக ஜோதிஷாக இருக்கிறார். முதலே சொன்னேன், திரேந்துவர்த்தி எம்பெருமானே அனக ஜோதிஷ், நிரபாய ஜோதிஷ்னா சுவாமி தேசியன் அடிக்கடி சொல்ற, பிரகாசிக்கிறாராம் அப்படின்னு. அதாவது பொதுவாவே பெருமாள் பிரகாசிக்கிறார், திருமேனி பிரகாசிக்கும். இந்த மாதிரி கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், ஆனா அவரை யாரும் சிருஷ்டிக்க முடியாது. எல்லாத்தையும் ரட்சிக்கிறார், ஆனால் அவரை யாரும் ரட்சிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அளவு இவர் பிரகாசமா இருக்கார், பெருமையோட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். கரோஷின கிரியசே கேனாபி ஸ்தாபயசின சம்ஸ்தாப்யசே நன்யஸ்திதா ஹரசி நிகிலம் ந கிரியசே அஹீந்திர நகரேந்திர அனக ஜோதிஸ்புரன். அஹீந்திர நகரேந்திரன் அழகா சொல்ற, அஹீந்திரபுரத்தின் தலைவன் அர்த்தம். அஹீந்திரன் ஒரு இந்திரா, நகரேந்திர அப்படின்னு ஒரு இந்திரா. அதான் இங்க வேடிக்கையா இருக்கு.
அகீந்திர நகரத்துக்கு இந்திரனாக இருப்பவனே. நீ அனக ஜோதிஷாக, குற்றமற்ற ஒரு ஜோதிஷாக எப்பவுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால உன்னை யாரும் சிருஷ்டிக்க முடியாது, சம்ஹாரம் செய்ய முடியாது அப்படின்னு ஆச்சு. அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். அனுபமமியஸ்ஸவி அச்சுய சத்தி துகசயல தாரணாயி பகுத்தா தேன படிவத்து புன்னோ சுவசி அபடிகய நியட்டியே சவ்வகயோ அனுப்ரமிதஸ்யாப்யச்யுத சக்திஸ்தவ சகல தாரணா திப்ரபூதா தேன பிரதிவஸ்து பூர்ணஹ பூயசே பிரதிகத நிஜஸ்திதி சர்வகதஹ அப்படின்னு இதே ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்திலையும் சொல்லுவான். இப்போ ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்ட. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனுக்கு காரணம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா சுதந்திரனாக அவன் இருக்கிறவன் அப்படின்னு அவனை பத்தியான ஒரு விஷயம் சொல்லியாச்சு. இப்ப அடுத்த விஷயம் சொல்ல போறார். எம்பெருமானுடைய பிரபாவம், பெருமை, சக்தி, அதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக இது ஆரம்பம். அனுப்ரமிதஸ்யாப்யச்யுதா சக்திஸ்தவ சகல தாரணாதி பிரபூதா. எம்பெருமானுடைய குணங்கள்ல சக்தின்னு எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோ, சகல தாரணம், எல்லாவற்றையும் தரிப்பவனும் தான். பிருத்திவி லோகம், அந்தரிக்ஷ லோகம், மேல் லோகம், மொத்தத்தையும் எல்லாத்தையும் தரிப்பவன், தன்னுடைய உடம்பினாலே தரிப்பவன் எம்பெருமான் அப்படின்னு தெரிகிறது. இல்ல தன்னுடைய சக்தியாலே தரிப்பவன், சங்கல்பத்தினாலே தரிப்பவன் அந்த பரபிரம்மமான எம்பெருமான் அப்படிங்கிறது தெரிகிறது. இதுல உபனிஷத்துல எம்பெருமானை பத்தி சொன்ன விஷயம் என்ன கேட்டா, எல்லாவற்றையும் தரிப்பவன் அப்படின்னு மட்டுமல்ல, எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருப்பவன் அப்படின்னு மட்டுமல்ல, அந்த அந்தர்யாமியா இருக்கும்போது ஒவ்வொரு வஸ்துக்குள்ளேயும் பூர்ணமாக இருப்பவன் அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறம் அப்பிரதிகத நிஜஸ்திதிஹி, இவனை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு. இவன் எந்த வஸ்துக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அந்தர்யாமையா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, அப்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். இப்போலேருந்து எம்பெருமானுடைய வைபவம் ஆரம்பம். அதுல முக்கியமான வைபவம் சகல லோகத்தையும் தரிப்பவன் அப்படிங்கிறது முக்கியமானது. எல்லா உலகத்தையும் எம்பெருமான் தான் தரிக்கிறான். தரிக்கிறான் அப்படின்னா உடனே என்ன சந்தேகம் வரும் கேட்டா, எம்பெருமானே கஷ்டப்பட்டு தாங்குறானா, அவனுக்கு வலிக்குமா? தோல்லாம் வலிக்குமா? தோல்ல தாங்குறான்னா தோல் வலிக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஒரு நாளும் வலிக்காது. 2 காரணம். முதல் காரணம், அவனுக்கு வலிக்காது. வலிக்கிற திருவேணி எல்லாம் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல மலையை பிடிச்சு நிக்கலையா சின்ன பையன், 7 வயசு பையன், அவனுக்கு ஒன்றும் வலிங்கிறது கிடையாது. வலி அப்புறம் துக்கம் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பகவான் கிட்ட கிடையாது அப்படின்னு ஆச்சு. 2வது என்ன கேட்டான்னா, சங்கல்பத்தினால தரிக்கிறான்னு ஒண்ணு உண்டு. எல்லாம் இருக்கட்டும், அப்படி இப்படி இருக்கட்டும், சங்கல்பம் ஒண்ணு அப்படியே நிற்கும் மொத்தம். ஆக அப்படி சகலத்தையும் தரிக்கக்கூடிய சக்தி உடையவன், எல்லா உலகங்களையும் அதனுடைய இடத்துல வச்சு தரிக்கிறவன். அதான் தேவ் சச்சந்தார்க்க நக்ஷத்ரா கம் திசோபூர் மகோததியே வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்த்தானி மகாத்மனா. ஒரு உதாரணம், சூரியனை எடுத்துப்போம். சூரியன் இருக்கா இல்லையா, எப்பவுமே கரெக்டா சூரியோதயம் வருது, சூரிய அஸ்தமனம் வருது, கொஞ்சம் கூட மாறுறது கிடையாது. ஒரே மாதிரி இருக்கான், ஒரே மாதிரி சுத்தின்னு இருக்கான். அப்போ அப்படி சூரியனை தரிக்கிறான். சூரியன் சுத்தல, சூரியன் அப்படியேதான் இருக்காங்கிற சயின்ஸ்ல. சூரியன் அப்படியே தான் இருக்கா, பூமி தான் சுத்துறது அப்படின்னா சரி, அதுதான் இருக்கட்டுமே. அந்த பூமி சுத்துறதுன்னா சுத்த வைக்கிறவன் யாரு? அதை சுத்தி அதை தரிப்பவன் யாரு அப்படின்னா அது எம்பெருமான் தான். அதனால சகலத்தையும் தரிக்கக்கூடிய சக்தி உடையவன் அப்படின்னு முதல் விஷயம். 2வது விஷயம், எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கான், ஒவ்வொரு வஸ்துலையும் பூர்ணமா இருக்கான் அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம், சின்ன சின்ன வஸ்துக்குள்ள இருந்துட்டா கூட பூர்ணமா இருக்கான், இதுதான் 2வது விஷயம். 3வது விஷயம் அப்பிரதிகத நிஜஸ்திதிஹி அப்படின்னா அவனை யாரும் தடுக்க முடியாதபடி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான், சர்வகதா. இப்போ உள்ளுக்குள்ள போய் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மலைக்குள்ள போய் இருக்கான் அப்படின்னா மலைக்குள்ளவே நம்மளால போக முடியும், உள்ளுக்குள்ள போக முடியுமா? முடியாது.
ஆனா பகவானால் முடியும். மலைக்குள்ள போக முடியும், மண்ணுக்குள்ளேயும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு. அனுப்பிரமிதஸ்யாபி அச்சுத சக்திஸ்தவ சகல தாரணாதி பிரபூதா. அச்சுத, அச்சுதனே, உன்னுடைய சக்தி இருக்கே, சக்திஸ்தவ சகல தாரணாதி பிரபூதா, எல்லாத்தையும் தாரணம் பண்ணும், மொத்தத்தையும் தரிக்கும், மொத்தத்தையும் தாங்கும். உன்னுடைய சக்திக்கு அந்த பெருமை உண்டு. ஏன்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலே எல்லாத்தையுமே தரிக்கிறவன் அப்படின்னு உண்டு இல்லையோ, அது உண்டு. ரெண்டாவது, அது மட்டும் இல்ல, தேன பிரதிவஸ்து பூர்ணஹா, ஒவ்வொரு வஸ்துலையும் எம்பெருமான் பூர்ணமா இருக்கான்னு சொல்றது. பாதி இருக்கான் அப்படிங்கிறது கிடையாது, சகல வஸ்துக்குள்ளயும் இருக்கான். ஏதோ பாதி மாத்திரம் இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பிரதி வஸ்து, ஒவ்வொரு வஸ்துலையும் பூர்ணமா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். தேன பிரதிவஸ்து பூர்ணஹா. ஆனா இதுல ஒரு பெரிய விசாரம் பண்ணிருக்கார் சுவாமி. பூர்ணத்துவ விசாரஹா அப்படின்னு பேர் அதுக்கு. எல்லா வஸ்துலையும் பூர்ணமா எப்படி இருக்க முடியும்னு கேட்டார். ஏன்னா ஒண்ணுல பூர்ணமா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னொன்னு அவனே இல்லைன்னு அர்த்தம். அது எப்படி இருக்க முடியும்? இல்ல இதுலயும் இருக்கான், அதுலயும் இருக்கான், அதுலயும் இருக்கான்னா அப்ப இதுல கொஞ்சம் பாகம் இருக்கா, அதுல கொஞ்சம் பாகம் இருக்கான்னு பூர்ணமா இருக்கான்னு அர்த்தம் சொல்ல முடியாது. பூர்ணமா இருக்கான் அப்படின்னா, இப்போ ஒரு ஏதாவது பால் எடுத்துப்போம். பால் ரெண்டு பாத்திரத்துல குத்துறோம் நம்ம. அப்ப முதல் பாத்திரத்துல சேர்க்கச்சியே பூர்ணமா சேர்த்துட்டோம் வச்சுக்கோங்க, இப்ப ரெண்டாவது பாத்திரத்துல இல்லைன்னு அர்த்தம். பூர்ணமா முதல் பாத்திரத்துல சேர்த்தாச்சுன்னா ரெண்டாவது பாத்திரத்துல இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி எம்பெருமான் ஒரு வஸ்துல பூர்ணமா இருக்கான் அப்படின்னா அப்ப இன்னும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இதுலயே பூர்ணமா இருந்துட்டானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்படி இல்ல, பூர்ணமா இல்ல, இதுல கொஞ்சம் இருக்கா, அதுல கொஞ்சம் இருக்கான், அதுல கொஞ்சம் இருக்கான் அப்படின்னு சொல்லலாமான்னா அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற. இல்ல, ஒவ்வொரு வஸ்துலையும் பூர்ணமா இருக்கான்னு சொல்லியிருக்கு, வேதமே சொல்லியிருக்கு. அப்ப இது எப்படி அப்படின்னு கேட்டான்னா சுவாமி அழகா பதில் சொல்றார். சுவாமி தேசிகன், பூர்ணமா இருக்கான்னா மொத்த ஸ்வரூபமும் இருக்கான்னு அர்த்தம் இல்ல, அவனுடைய பூர்ண சக்தியோட இருக்கான்னு அர்த்தம். பூர்ண சக்தியோட இருக்கான் அவன். அங்க இருந்துட்டே எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அவனால. ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, ஒரு சின்ன அணுக்குள்ள பெருமாள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பரமாணு, ஒரு சின்ன பொடிக்குள்ள கூட உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். ஆனா அங்கிருந்து அவன் எல்லாத்தையும் ஆள முடியும் அவனால. அதான் பூர்ணத்துவம். பூர்ணத்துவம்னா அவனுடைய ஆளுமையிலையோ அவனுடைய குணங்கள்லயோ எந்த குறையும் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். அதுவே தவிர இவன் சொரூபத்துல பூர்ணமா அங்க இருக்கான், ஒரு வஸ்துல இருக்கான்னு கிடையாது. ஏன்னா எல்லா வஸ்துலையும் இருக்கான் அவன். ஆனால் ஒரு இடத்துல இருந்துட்டே அவன் சகல லோகத்தையும் ஆளக்கூடியவன் அப்படின்னு. அத்திரே கஸ்யாம் புரிவசதா சர்வலோகாதிகத்துவம்னு வரும் யாதுவாபிதயத்துல. துவாரகையில கண்ணன் இருக்கா, ஆனா சகல லோகத்தையும் அங்கிருந்து ஆண்டுன்னு இருக்கானோ, மொத்த லோகத்தையும் ஆண்டுன்னு இருக்கான் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு வஸ்துல ஒரு சின்ன அணுக்குள்ள பூர்ணமா இருந்தா கூட பகவான் பூர்ணமா இருக்கான்னா பூர்ணமான சக்தியோட இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பூர்ணமான கல்யாண குணங்களோட இருக்கான்னு அர்த்தம். சின்ன வஸ்துல இருக்கு அப்படின்னாலும் அவன் சின்னவன் நினைச்சிட வேண்டாம், அப்படி கிடையாது, அங்கேயும் பூர்ணமா இருக்கான். அதனாலதான் பிரதி வஸ்து பூர்ணகா, ஒவ்வொரு வஸ்துலையும் பகவான் பூர்ணனா இருக்கான். ஒவ்வொரு வஸ்துலையும் பகவான் சமஸ்த கல்யாண குணத்தோடு கூட சமஸ்த சக்தியோட கூட இருக்கான்னு அர்த்தம். அதுதான் முதல் சொல்றார். அனுப்பிரமிதாபி அச்சுத. அனுப்பிரமித அப்படின்னா ஒரு அணு அளவு இருந்தா கூட, அச்சுத அச்சுதனே தவ சக்தி, அந்த அணு அளவுக்குள்ள வஸ்துக்குள்ள நீ இருந்தா வச்சுக்கோ, அப்போ உன் சக்தி சகல தாரணாதி பிரபூதா, மொத்த உலகத்தையும் தரிக்கும். அது ஒரு சின்ன அணு வஸ்து பொடி, அதுக்குள்ள பகவான் இருக்கான், அங்க இருந்தனே சகல உலகத்தையும் ஆளுகிறான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற. அனுப்பிரமிதஸ்ய, அணு அணுவே உள்ள, தவ உன்னுடைய சக்தி, சக்தியானது அணு வஸ்துக்குள்ள அணு அளவு இருப்பான் பெருமான், அது சகல தாரணாதி பிரபூதா, எல்லாவற்றையும் தரித்தல் முதலானதெல்லாம் செய்யும், உன்னுடைய சக்தி செய்யும் அர்த்தம். தேன பிரதிவஸ்து பூர்ணஹா, அதனால ஒவ்வொரு வஸ்துலையும் எம்பெருமான் பூர்ணமா இருக்கான்னா என்ன அர்த்தம் கேட்டா, சமஸ்த கல்யாண குணத்தோட சமஸ்த சக்தியோட இருக்கான், அவனுக்கு குறை கிடையாது அப்படின்னு அர்த்தம்.
ஸ்ரூயசே அப்ரதிகத நிஜஸ்திதி சர்வகதா. அது மட்டும் இல்ல, சர்வகதா, எல்லா வஸ்துக்குள் உள்ளுக்குள்ளேயும் இருக்கான். உள்ளுக்குள்ள எப்படி போனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப சொல்ற அப்பிரதிகத நிஜஸ்திதி, இவனை யாரும் தடுக்க முடியாது, உள்ளுக்குள்ள போயிடுவான், இவனை யாரும் தடுக்க முடியாது. அப்ப எல்லா வஸ்துக்குள் உள்ளுக்குள்ளேயும் இருக்கான். எப்படி தூணுக்குள்ள நிருசிம்மாவதாரம், ஹிரண்யகசிபு என்ன சொல்ற, இந்த தூணுக்குள்ள நிருசிம்மன் இல்லைங்கிற, ஹரி கிடையாது. எந்த தைரியத்துல சொல்றான்னா, இந்த தூணுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு கட்டினதே அவன் தான். என்னென்ன கல்லோ என்னென்னமோ எல்லாத்தையும் வச்சு கட்டியிருக்கான், ஹரிய வைக்கல உள்ள, அதனால உள்ள ஹரி இல்லை. இப்ப தூணுக்குள்ள என்னென்னமோலாம் இருக்கு, மண்ணு முதலானதெல்லாம் இருக்கு, ஆனா ஹரி கிடையாது அப்படிங்கிறான். ஆனா கடைசியில பார்த்தா நிருசிம்மன் அவதாரம் பண்ணிட்டார் தூணுக்குள்ளே இருந்து. தூணை பிளந்தான், பிளந்த உடனேயே அங்கிருந்து பெருமாள் அவதாரம் பண்ணார். அவன் திகைச்சு போய் பார்க்கறான், இவர் எப்படி உள்ள போனார். முதல்ல ஹிரண்யகசிபுவோட பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு, ஹரி இருக்காரா இல்லையா, பகவான் இல்லவே இல்லை அப்படின்னு ஹிரண்யகசிபு சொன்னார். நம்மளாம் கேள்விப்படுறோம் இல்லையோ. உண்மையில என்ன கேட்டானா, பகவான் ஒருத்தர் இருக்காருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் ஹிரண்யகசிபுக்கு. ஆனால் அவரை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சுவாங்க. ஏன்னா ஹிரண்யாட்சனை கொன்னவன் பகவான், ஹரிங்கிறவன் தான் கொன்னான், ஹிரண்யாட்சனை கொன்னான், எல்லாம் ஹிரண்யகசிபுக்கு தெரியும். ஆனால் அந்த பகவானை வாழ விடக்கூடாது, அவனுடைய ராஜ்யம் இங்கு வரக்கூடாது, என்னுடைய ராஜ்யம் தான் இங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை எல்லாம் பண்ணான். கடைசியில் இந்த தூணுக்குள்ள இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து நரசிம்மன் வந்துட்டார். அப்ப அவனுடைய பெரிய பிரச்சனை என்ன கேட்டா, ஹரி இருக்காரா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஹரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம். பின்ன என்ன பிரச்சனை கேட்டா, இந்த தூணுக்குள்ள எப்படி வந்தார் அவர், ஏன்னா நான் கட்டும்போது இல்லையே, நான் தூண் கட்டும்போது இல்லையே அப்படின்னா. அததான் சொல்றார், ஸ்ரூயசே அப்பிரதிகத நிஜஸ்திதி சர்வகதா, எல்லா வஸ்துக்குள்ளயும் இருக்கான் பகவான். அந்த வஸ்துக்குள்ள போறதுக்கு அவனை யாராலையும் தடுக்க முடியாது. உள்ளுக்குள்ள போறான் இல்லையோ, தூணுக்குள்ள போனான்னா எம்பெருமான் வெளியிலேருந்து உள்ளுக்குள்ள போனா தூணை பிளந்து போனானா, இல்ல தூணுக்குள்ள ஏதாவது துவாரம் வழியா போனான்னா எதுவுமே அவனை யாரும் தடுக்க முடியாது. அவன் உள்ளுக்குள்ள போவான், உள்ளுக்குள்ள போயிடுவான். அவனால உள்ளுக்குள்ள போக முடியும், நம்மளால முடியாது. தூணை பிளந்துன்னு உள்ளுக்குள்ள போறதுக்கு நமக்கு முடியாது. ஆனா அதுக்கு அந்தந்த சக்தின்னு இருக்கும் இல்லையோ. அதனால பகவான் என்ன கேட்டா, தூணை பிளக்காமையே அப்படியே உள்ளுக்குள்ள போயிடுவான், அந்த தூண் அவனை தடுக்காது. இதுக்கு 2 உதாரணம் தேசிகனே சொல்றாரு. ஒரு உதாரணம், மலையை நம்மளால பிளக்க முடியாது, ஆனா எலி பிளக்கும். சாதாரணமா எலி பிறக்கும், மலையை குறைஞ்சு உள்ள போகும். ஒரு உதாரணத்துக்கு வேணா வச்சுக்கலாம். இன்னொன்னு நம்மள எடுத்துக்கோம். நம்ம மண்ணை பிளந்து மண்ணுக்குள்ள போக முடியாது நம்மளால, ஆனா ஜலத்தை பிளந்து ஜலத்துக்குள்ள போக முடியும். இந்த உதாரணம் தான் சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தத்துல சொல்ற. ஒரு பெரிய குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள குளிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், அந்த குளத்து உள்ளுக்குள்ள போற முடியும். அப்ப ஜலத்தை பிளந்து ஜலத்துக்குள்ளுக்குள்ள போற முடியும். நம்மளால ஜலத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போக முடியும்னா, பெருமாளுக்கு தரைக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சக்தி இருந்தா என்ன தப்பு? ஒன்னால ஜலத்துக்குள்ள போக முடியும் இல்லையோ. அப்ப பெருமாளுக்கு தரைக்குள்ளேயும் போக முடியும், மலைக்குள்ளேயும் போக முடியும், எல்லாத்துக்குள்ளேயும் போக முடியும், தூணுக்குள்ளேயும் போக முடியும் அப்படின்னு ஆச்சு. அதான் சொல்றார், அப்பிரதிகத, தடை செய்ய முடியாதுப்பா உன்னை யாராலையும், தடுக்கப்பட முடியாத நிஜஸ்திதி, அவன் எங்கேயும் உள்ள போய் இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி எல்லா வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ள சர்வகதாக எல்லா வஸ்துக்களையும் இருப்பான் அப்படின்னு. இந்த ஒரு ஸ்லோகத்துல பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல சொன்ன இல்ல, பூர்ணத்துவ விசாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மாதிரி உள்ளுக்குள்ள எப்படி போனான் அப்படிங்கிற விசாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மாதிரி எல்லா விசாரத்தையும் சேர்த்து வச்சு சொல்ற இங்க. அனுப்பிரமிதஸ்யாப்யச்யுத சக்திஸ்தவ சகல தாரணாதி பிரபூதா. பரந்ததன் பரவியுள் நீர் தோறும் பரந்துளன் ஒரு ஆழ்வார் பாட்டுல ஒவ்வொரு ஜலம் ஒவ்வொரு நீர் துளிக்குள்ளேயும் பகவான் இருக்கான். உள்ளுக்குள்ள அணுதானே, அது சின்னது தானே, அதுக்குள்ள பகவான் இருக்கான், அவனும் சின்னதா தான் இருக்கான். ஆனால் அணுவஸ்துக்குள்ள அவன் இருந்தாலுமே பூர்ணமா இருக்கான். எப்படின்னு கேட்டா, பூர்ணமான குணத்தோடு கூட பூர்ணமான சக்தியோடு கூட இருக்கான். அங்க இருந்துன்னு உலகை ஆளும்படி இருக்கான்னு அர்த்தம்.
சக்திஸ்தவ சகல தாரணோதி பிரபூதா. வேடிக்கை சுவாமி தேசிகன் என்ன சொல்ற, ஒரு சின்ன அணுக்குள்ள இருந்துட்டு ஒரு பெரிய மலையை தாங்க முடியும் அவனால. ஒரு சின்ன ஜல துளிக்குள்ள இருந்துட்டு ஒரு பெரிய சமுத்திரத்தையே தாங்க முடியும் பகவான. ஏன்னா எந்த இடத்துக்குள்ள இருந்தாலும் அவனுடைய சக்திக்கு எந்த விதமான குறவும் கிடையாது. சில பேருக்கு இடம் மாறினா சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு உண்டோ. நமக்கெல்லாம் அப்படிதான். நம்ம யானை ஜென்மம் எடுத்தோம்னா அப்போ சக்தி நிறைய இருக்கும், பூனை ஜென்மம் எடுத்தோம்னா சக்தி குறைவா இருக்கும் ஜீவாத்மக்கு, இல்லையா? ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. மத்ஸ்ய அவதாரம் சின்ன அவதாரம், ஆனா அதுக்கே சக்தி நிறையா. கூர்மாவதாரம், வராக அவதாரம், அதுக்கு சக்தி நிறையா. தேன பிரதிவஸ்து பூர்ணஹா, அதனாலே ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையும் நீ பூர்ணமாக இருக்கிறாய், நிறைந்திருக்கிறாய், கல்யாண குணங்களாலே நிறைந்திருக்கிறாய். ஸ்ரூயசே அப்பிரதிகத நிஜஸ்திதி சர்வகதா, யாராலையும் தடுக்கப்பட முடியாத உன்னுடைய ஸ்திதியை உடையவன். நீ உள்ளுக்குள்ள இருப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியாக எல்லா வஸ்துக்குள்ளையும் இருப்பவனாக நீ ஸ்ரூயசே, வேதத்தில் சொல்லப்படுகிறான்னு அர்த்தம், ஸ்ருதியில் சொல்லப்படுகிறான் அப்படின்னு. அதனால இங்க பெருமானை பத்தி அழகான விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். சமஸ்த கல்யாண குணங்களோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லா வஸ்துக்குள்ளயும் இருக்கான், உள்ளுக்குள்ளயும் இருக்கான். உள்ளுக்குள்ள போக முடியும் அவனால, அதனால உள்ளுக்குள்ள இருக்கான். இந்த உள்ளுக்குள்ள இருக்கும்போது பூர்ணமாவும் இருக்கான், எந்த குறவும் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறது. அனுப்பிரமிதஸ்யாப்யச்யுத சக்திஸ்தவ சகல தாரணாதி பிரபூதா தேன பிரதிவஸ்து பூர்ணஹ சூயசே அப்பிரதிகத நிஜஸ்திதி சர்வகதஹ. அடுத்து 11வது ஸ்லோகம். சயலான தரண நியமன சாமித்தன நியம சண்டியோ சவ்வதனு சுவசி அச்சுயசவ்வோ சயிதம்ஸ்ய கஜ்ஜ காரணத்தன கபுரோ சகலானாம் தரண நியமன சுவாமித்வ நியம சம்ஸ்தித சர்வதனுஹு சூயதே அச்சுத சர்வஹ சதா தர்சித காரிய காரணத்துவ கர்புரஹ. இந்த பாட்டுல அழகா என்ன விஷயம் சொல்ற அப்படின்னு கேட்டானா, வேதாந்த விஷயத்த சொல்லச்ச எப்பவுமே எல்லா வஸ்துவாமே பகவான் இருக்கான், எல்லா வஸ்துவாவே இருக்கான் அப்படின்னா அர்த்தம், அந்த வஸ்துக்குள்ள அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கான். ஆத்மாவா இருக்கான்னா எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆத்மானா சரீரம்னு இருக்கும் இல்லையோ, ஒண்ணு ஆத்மானா இன்னொன்னு சரீரம். எல்லாத்துக்கும் ஆத்மா பகவான் அப்படின்னா அப்ப எல்லாமே பகவானுக்கு சரீரம். இது என்ன சுவாமி எல்லாருமே சரீரங்கிறீர், சரீரம்னா கை கால்லாம் இருக்க வேண்டாமா அப்படின்னா, சரீரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 அர்த்தம் சொல்லிருக்கார். ஆதேயத்துவம், விதேயத்துவம், சேஷத்துவம். அதாவது சரீரங்கிறது ஆத்மாவாலே தாங்கப்படுவது, ஆத்மாவாலே ஆளப்படுவது, ஆத்மாவுக்கு சேஷமாக இருப்பது, ஆத்மாவுக்கு உரியதாக இருப்பதுன்னு அர்த்தம். 3 இருந்தா சரீரம். நம்ம சரீரத்தை எடுத்துக்கோமே, நம்ம சரீரம் ஆத்மாவாலே தரிக்கப்படுவது, ஏன்னா ஆத்மா இருக்கவே தான் சரீரம் நிக்கிறது, இல்லாட்டா நிக்காது. 2வது ஆத்மாவினாலே ஆளப்படுவது, நம்ம சரீரத்தை நாம தானே ஆண்டுன்னு இருக்கோம், இருக்கலாம், உட்காரலாம், போகலாம், நிக்கலாம், எல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். 3வது ஆத்மாவுக்கு சேஷமாக தாசனாக இருப்பது. அதாவது ஆத்மாவுக்காக தான் சரீரம் இருக்கு, ஆத்மாவில சுக துக்கத்துக்காக தான் சரீரம்ங்கிறது இருக்கு அப்படின்னு. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில எல்லா பிரபஞ்சமும் பகவானுக்கு சரீரம். ஏன்னா பகவானாலே தரிக்கப்படுவது, பகவானாலே ஆளப்படுவது, பகவானுக்கே உரியதாக இருப்பது அப்படிங்கிறத பார்த்தா அது பகவானுக்கு சரீரம் அப்படின்னு ஆச்சு. அப்ப பகவான் ஆத்மா அப்படின்னு ஆச்சு. இதெல்லாம் உபரிடத்திலே சொல்றது. நீங்க என்ன சொல்றன்னா, சகலானாம் தரண நியமன சுவாமித்வ நியம சம்ஸ்திதா சர்வதனுஹு, சகலானாம் எல்லா வஸ்துகளுக்கும், தரண அத தாங்குபவன், நியமன ஆள்பவன், சுவாமித்வ அதுக்கு உரியவனாக இருப்பவன், நியம சம்ஸ்திதா இதுக்கான நியமத்தோடு கூட இருக்கக்கூடியவன், சர்வதனுஹு எல்லாவற்றையும் தன் சரீரமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இந்த சரீரம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் தான் முதல்ல, தரண நியமன சுவாமித்வ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சரீரம்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவாலே தரிக்கப்படுவது,
ஆத்மாவாலே ஆளப்படுவது ஆத்மாவுக்கே உரியது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் மொத்தம் பகவானாலே தரிக்கப்படுவது, பகவானாலே ஆளப்படுவது பகவானுக்கே உரியது. அப்போ பகவான் தான் ஆத்மா அப்படிங்கிற அர்த்தத்துல ஆத்மான்னு வந்திருக்கு. சகலானாம் தரண நியமன சுவாமித்வ நியம சம்ஸ்திதா சர்வதனுஹு. இந்த மாதிரி இந்த மூணோடு கூட இருக்கான். சர்வதனுஹு அப்படின்னு எல்லாத்தையுமே தன்னுடைய சரீரமாக கொண்டு எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் சுவசி அச்சு யசவோ சயிதம் சிய கஜ்ஜகாரணத்தன கபுரோம் சூயசே அச்சுத சர்வஹா. அச்சுதா நீ சர்வஹா அப்படின்னு உன்னை வேதம் சொல்றது, எல்லாமாக இருப்பவன். ஓ எல்லாமாக இருப்பவன் அப்படின்னா எல்லா வஸ்துக்களும் அந்தரியாமையா இருக்கானா? எல்லா வஸ்துக்களும் அந்தரியாமையா இருக்கவே தான் எல்லாமாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். சதா தரிசித காரிய காரணத்துவ கர்ப்புரஹா. எப்பவுமே காரியம் காரணத்துவம் இது ரெண்டும் கலந்து, காரிய வஸ்துக்குள்ளேயும் கலந்து இருக்கான், காரண வஸ்துக்குள்ளேயும் கலந்து எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால காரியமாவும் பெருமான் இருக்கான், காரணமாகவும் பெருமான் இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கான்னு இல்லையோ. அதனால இதெல்லாம் வேதமே சொல்றதான். சுருயசேன் முதல்ல சொல்றேன். சதா தரிசித காரிய காரணத்துவ கர்ப்புரஹா சம்ஸ்கிருதத்துல வருது. காரியமாவும் காரணமாவும் கலந்து எப்பவுமே கலந்து அப்படியே இருக்கான் அப்படின்னா எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான்னு அர்த்தம். காரிய வஸ்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், காரண வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான். அதனால தத்தோசி அதாவது சூயசே அச்சுத சர்வஹா. அதனால எல்லாமாயும் பெருமாள் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடிகிறது. சர்வம் பெருமான் தான் அப்படின்னு. சகலானாம் தரண நியமன சுவாமித்வ நியம சம்ஸ்தித சர்வதனுஹு. எல்லா வஸ்துக்களையும் தரிப்பது, ஆள்வது, அதுக்கப்புறம் உரியவனாக இருப்பது, எல்லாத்தையும் கொண்ட எம்பெருமான் சர்வத்துக்கும் ஆத்மாவா இருக்கான். எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு. ஸ்ரூயசே அச்சுத சர்வஹா. அதனால பகவானுக்கு சர்வஹான்னு ஒரு பெயர், எல்லாமாக இருப்பவன் அர்த்தம். அதாவது எல்லா வஸ்துக்களையும் அந்தரியாமையா இருப்பவன் அப்படின்னு. சதா தரிசித காரிய காரணத்துவ கர்ப்புரஹா. காரியம் காரணத்துவம் ரெண்டையும் சேர்த்து காரிய வஸ்துக்குள்ளேயும் இருக்கான், காரண வஸ்துக்குள்ளேயும் இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு. இது முக்கியமான வேதாந்தத்துல சொன்ன அர்த்தம். அதுல முக்கியமான அர்த்தங்கள் மாத்திரம்தான் சொல்லிட்டு இருக்கேன். சமஸ்த கல்யாண குணத்தோட இருக்கிறவனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, கல்யாண குணத்திலையும் எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். மாத்திரமல்ல சமஸ்தத்துக்கும் அந்தரியாமையாக ஆத்மாவாக இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தமும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் 12வது ஸ்லோகம். புரிஷபகான சரீரோ புவனானம் கோசி அச்சுய தவானம் நியசங்கப்ப மனாஹோ அகசி நிமித்தனம் வி அபுயசக்தி. இது 12வது ஸ்லோகம். இதனுடைய விவரணத்தை நாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.